வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சுஜாதாவின் எங்கே என் விஜய். என் வீட்டு வாசலில் என் விஜய் ஸ்கூட்டர் நிறுத்தி இருந்தது. அதை அதிகப்படியாக உபயோகித்திருந்தாலும் அவ்வப்போது தொண்டை அடைத்துக் கொண்டு நின்று போனதாலும் மிகுதியாக பயன்படுத்தாமல் வாசல் வராந்தாவில் நிறுத்தி வைத்துவிட்டு பஸ்ஸில் ஆபீஸ் போய் வந்தேன். மகன் அதன் மேல் ஏறிக்கொண்டு நின்ற இடத்திலேயே ஓட்டி விளையாடி அழுத்து போய்விட்டான். ஸ்கூட்டர் நாளடைவில் புழுதி சேர்த்துக் கொண்டு இருக்கிறதா என்று இல்லையா என்று கவலைப்படாத அளவுக்கு பழசாகி ஒரு ஸ்திரமான கழுதை போல பழுப்பாகி கவனத்தில் இருந்து மறைந்து போய்விட்டது. அதனால் அது காணாமல் போனதை நான் 2 நாட்கள் உணரவே இல்லை. மனைவிதான் கண்டுபிடித்து ஆபீஸுக்கு போன் செய்தாள். ஆபீஸுக்கு எப்படி போனீங்க இன்னைக்கு? ஸ்கூட்டர் இல்லையா? இல்லையே, வழக்கம் போல பஸ்ல தானே போனேன். வாசல்ல ஸ்கூட்டர் இல்லையே. பின்ன சரியா பாரு, நேத்திக்கு பார்த்தேனோ அதை. என்ன கேட்டா களவு போயிருச்சா? நீயே போய் போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்துட்டு வா. கொடுத்தேன், வீட்டுக்காரரே அனுப்ப சொல்லறாங்க. சரி, வேலை இருக்கு, சாயங்காலமா போறேன். ஏங்க, ஸ்கூட்டர் போயிருச்சுன்னு வருத்தமே இல்லையா உங்களுக்கு? என்ன செய்யணும்? போன்ல அழணுமா? ஏன் தான் இப்படி தொலைக்கிறதுக்குன்னே இருக்கீங்களோ? சரி, சாயங்காலம் பார்க்கலாம். செந்தில் தன் அம்மாவிடமிருந்து டெலிபோனை பிடுங்கி அப்பா அப்பா கூத்தர் காக்கா ஊஷ் என்றான். டெலிபோனில் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்த வாசுதேவாச்சார் தன்னுடைய கசின் ஒருத்தருக்கு எஸ்பி நார்த்த தெரியும்னும் அவரிடம் ஒரு வார்த்தை போடட்டுமா என்றும் விசாரித்தார். நாளைக்கு சொல்வதாக சொன்னேன். எப்பவும் அஜாகிரதை சார் நீங்க. அன்னைக்கு சாவியை தொலைச்சிட்டு எத்தனை நேரம் தேடினீங்க? சாயங்காலம் பஸ்ஸில் இருந்து இறங்கி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றேன். பழுப்பான ரெஜிஸ்டரில் தீவிரமாக எழுதி கொண்டிருந்தவர் என்னை நிமிர்ந்து ஒரு முறை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மறுபடி பழுப்பான ரெஜிஸ்டரில் தீவிரமாக எழுத ஆரம்பித்தார். பூச்செடிகளுக்கு ஒருவன் தண்ணீர் ஊட்டிக் கொண்டிருக்க வராந்தாவின் பெஞ்சில் உட்கார்ந்து எதையோ யாருக்கோ காத்திருந்தேன். இன்ஸ்பெக்டர் போல ஒருவர் உள்ளே வந்து ஜீப்பில் சென்றார். குறிப்பாக எனக்கு குழப்பமாக இருந்தது. இறுதியில் அந்த பழுப்பு ரெஜிஸ்டர்காரரே பன்றி இல்லி என்று அழைத்தார். நான் அருகே செல்ல என்னை சிநேகிதமாக பார்த்து ஏனு கம்ப்ளைண்ட் என்றார். என் ஸ்கூட்டர் காணாம போயிருச்சுங்க ரீ சுவாமி, ಕನ್ನಡಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಅದು ಏನು ಆಯಿತು ಅಂದ್ರೆ ನನ್ನ ಸ್ಕೂಟರ್ ಥೆಫ್ಟ್ ಆಯಿಡುತ್ತೆ ಅಂದಾಳ್ ಶಿವಂದ್ ಏ ಒಳ್ಳೆ ಗ್ರಹರ ಸಾರ ದಾಬದ್ರಿಯಾ ಇದನ್ನ ಮಿನ್ನವರು ಹೆಂಗೋ ಸ್ಕೂಟರ್ போயிருச்சா? சரி, ಯಾವ ಮಾಡಲು? ವಿಜಯ್, ಕಲರ್ ಬ್ಲೂ. ನಿಮ್ಮ ವಿಳಾಸ? ಅಡ್ರೆಸ್ಸು 8வது மெயின் 15வது கிராஸ் ஜேவி நகர். அவர் எதிரே இருந்தவரை பார்த்து, ஜேவி நகர் நம்ம ஜூரி செக்ஷன் தானே, எಷ್ಟೇ 15 இருபோது. அவர்கள் சற்று நேரம் விசாரித்து விட்டு என்னிடம் ஒரு கேஸ் நம்பர் கொடுத்து 2-3 தினங்கள் விட்டு டெலிபோனில் விசாரிக்க சொன்னார்கள். வீட்டுக்கு வந்தது மனைவி மொளமொளவென்று பிடித்துக் கொண்டாள். அதை அப்பொழுதே விற்றுவிடச் சொன்னேன். கேட்டீர்களா? நான் விற்கவில்லை. அது ஓடிக்கொண்டிருக்கையில் விட்டாலாவது ரூபாய் 5000 கிடைத்திருக்கும். இப்பொழுது எல்லாமே நஷ்டம். என்ன நஷ்டம்? போலீஸ்ல கண்டுபிடிச்சு கொடுத்து விட்டால் எப்படி நஷ்டமாகும்? அவள் சிரித்து விட்டு, போலீஸ்லயா கண்டுபிடிக்கவா போறாங்க? ஐயோ, எதைத்தான் நம்புறதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாது உங்களுக்கு. எந்த காலத்து ஆசாமி நீங்க? கிடைச்சிரும் கிடைக்காம எங்க போறது? கிடைச்சிரும்னு நம்பிக்கை வச்சுக்கோ. சாமிக்கு காசு முடிஞ்சு வையே, இல்ல திருப்பதிக்கு ஒரு முறை வரேன்னு வேண்டிக்கோ. அதெல்லாம் ஆச்சு. பின்ன 3ஆம் நாள் பக்கத்து வீட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிபோன் செய்தேன்.
ஸ்கூட்டர் கிடைச்சு விட்டது சார், ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர். அதுவும் ஆங்கிலத்தில். என் மனதில் உற்சாகம் பொங்கியது. உடனே வீட்டுக்கு சென்று மனைவியை பாத்ரூமில் மடக்கி ஸ்கூட்டர் கிடைச்சிருச்சு என்றேன். என் மனைவி தான் கடவுளுக்கு வேண்டிக் கொண்டதால் தான் கிடைத்தது என்று சொன்னாள். இதுவரைக்கும் நீங்க தொலைச்சது ஏதாவது கிடைச்சிருக்கா? ஒரு முறை தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல தொலைச்ச பொட்டி கிடைக்கவே இல்லை. பொட்டி மாத்திரம் கிடைச்சது. பொட்டிக்குள்ள இருந்த ஷர்ட்டு, பேண்ட், கண்ட துணிமணிகள், என் நைலக்ஸ் புடவை 2 எல்லாமே போயிடுத்து. எல்லாம் பழசு தானே, பழசோ புதுசோ பொருள் போனது வரல. ஸ்கூட்டர் மட்டும் கிடைச்சிருக்கு. போய் பாருங்க முதல்ல, இன்னும் என்ன தலைவலியோ. காவல் நிலையத்தில் ஹெட் கான்ஸ்டபிள் தான் இருந்தார். என்னை பார்த்ததும் புன்னகை செய்து இதமாக உயர்ந்தது. உங்க ஸ்கூட்டர் சிக்கிருச்சு சார். எங்க சார் இருந்தது? இப்படியே டவுன்ல போனா தியேட்டர் தாண்டி மைசூர் ரோடு மீட் ஆகுறதே, அங்கே ஒரு கிராஸ்ல ரோடாரமா கடிச்சது. அப்படிங்களா? போய் பாருங்க. ஸ்டேஷனின் பின்புறத்தில் நிறுத்தி இருந்தது என் விஜய் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் சரியாக இருந்தது. ஸ்டெப்னி எப்பொழுதுமே கிடையாது. அதற்கு முன் டயர் காற்று குறைவாக இருந்தது. பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்தால் காலியாக இருந்தது. ஐயோ, நம்ம ஸ்கூட்டரை அங்கிருந்து இங்கு கொண்டாடுறதுக்குள்ள பேஜார் ஆயிடுச்சு. மெக்கானிக்கை இட்டாந்து கார்பரேட்டரை கழட்டி ஊதி சுத்தம் பண்ணி சர்வீஸ் பண்ண வச்சு லிட்டர் பெட்ரோல் போட்டு ஓட்டியாந்தேன். உங்க கடமை உணர்ச்சியை ரொம்ப மெச்சறேன் சார். இப்ப என்ன, ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிடலாம் இல்ல? எதுக்கும் ஒரு வார்த்தையை இன்ஸ்பெக்டர் ஆண்டை கேட்டுட்டு எடுத்துக்கிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் முன்னரையில் வீட்டிருந்தார். என்னை பார்த்ததும் உட்கார சொல்லி டீ கொண்டு வர சொன்னார். சற்று நேரம் எழுதினார். அதன் பின் நிமிர்ந்தார். என் ஸ்கூட்டரை 2 நாளை கண்டுபிடிச்சு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம். ஸ்கூட்டரை பார்த்தீங்களா? எல்லாம் சரியாக இருக்கிறதா? சரியா இருக்கு சார். கிருஷ்ணப்பா சொன்னாரா? சொன்னாரு. ஹெட் கான்ஸ்டபிள் உங்க ஸ்கூட்டரை ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவதற்கு சிரமமா போய் ஒரு மெக்கானிக் கூட்டி சென்று சொன்னார். ரொம்ப பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு இருக்கிறார். தம் கை காசை 100 150 செலவழிச்சிருக்கார் சார். அந்த செலவை நானே கொடுத்துடுறேன். சேச்சே, அப்படி எதுவும் இல்லை. என் ஸ்கூட்டருக்கான செலவை ஈடு செய்ய வேண்டியது என் கடமை என்று என் பையில் இருந்து ரூபாய் 200 கொடுத்தேன். அவர் கிருஷ்ணப்பா என்று கான்ஸ்டபிளை விളിக்க கிருஷ்ணப்பா வந்ததும் இருவரும் கன்னடத்தில் பேசிக் கொண்டார்கள். ஏனையா, மெக்கானிக் செலவு எல்லாம் எத்தனை ஆச்சு என்று அவருக்கு சொல்லு. புத்தி 135 ரூபாய் கார்பெட்டர் கிளீன் பண்ணவும் இன்ஜின் ஸ்பாரிங் பிளக் வேலைக்கும் ஆயிற்று. 18 ரூபாய் 2 லிட்டர் பெட்ரோல், ஆயில், இன்ஜின் கழுவ உபயோகப்படுத்தினான். மொத்தம் 153 ரூபாய் ஆச்சு. இதோ ஷீட்டு என்று என்னிடம் இருந்து 200 நோட்டை வாங்கி கொண்டு சில்லறையாக தன்னிடத்தில் 15 ரூபாய் தான் இருப்பதாக சொன்னார். பரவாயில்ல, வச்சுக்கங்க, காப்பிக்கு சாப்பிட்டுக்கங்க என்றேன். கிருஷ்ணப்பா இவர் வீட்டுக்கு சென்று பாக்கி பைசாவை கொடுத்து விட்டு வந்துடு, என்ன நீங்க உங்க ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு போகலாம் என்றார். மிக்க நன்றி என்றேன். எங்கள் கடமையை செய்யறோம் சார் என்று புன்னகையுடன் அனுப்பினார். ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று பலகையில் ரேம்ப் அமைத்து நடுக்கூடத்துக்குள் நிறுத்தினேன். என் மனைவி ஆச்சரியப்பட்டாள். வாசுதேவாச்சாரர் ஸ்கூட்டர் என்ன ஆயிற்று என்று விசாரிக்க வந்திருந்தார். கிடைத்து விட்டதா? என்ன என்று ஆச்சரியப்பட்டு முழுசாக விசாரித்தார். நான் போலீஸ் நிலையத்தில் நடந்ததை சொன்னேன். வாசுதேவாச்சார் என்ன சில கேள்விகள் கேட்டார். அதன் பின் என்னை பார்த்து நிதானமாக நக்கலாக சிரித்தார். ஏன் சிரிக்கிறீர்கள்? உன் ஸ்கூட்டரை அவர்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு ரிப்பேர் செய்தார்களாமா? ஆமாம். ரிப்பேர் செய்து பெட்ரோல் போட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தார்களாமாம்? ஆமாம். இதை நீ நம்புறாயா? ஏன் அப்படி சொல்றேன்? வாசுதேவாச்சார் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருக்குத்தான் என்ன கற்பனை! எல்லாமே போலீஸ் ஆகசம் தானாம். போலீஸ் ராத்திரி பெட்ரோல் டியூட்டியில வரும்பொழுது எந்த வீட்டில் வாசல் ஸ்கூட்டர் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று பேட்டை ரவுடிகளுக்கு தகவல் கொடுக்க, அவர்கள் ஸ்கூட்டர்களை திருடி முதலில் ஓரிடத்தில் வைத்திருந்து போலீசிடமிருந்து தகவல் வந்ததும் போலீஸ் நிலையத்துக்கு மாற்றிக்கொண்டு வந்து விடுவார்களாம். அப்புறம் ஓனரை கூப்பிட்டு, இதப்பாரியா உன் ஸ்கூட்டர் கிடைத்து விட்டது, டேமேஜ் கண்டிஷனில் இருந்தது, ரிப்பேருக்கு 100 ஆச்சு 200 ஆச்சு என்று ரிப்பேர் காசு மட்டும் கொடுத்துவிட்டு எடுத்து செல் என்பார்களாம். ஸ்கூட்டர் கிடைத்த சந்தோஷத்தில் அவர்களும் கொடுத்துவிட. இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? நான் சொல்றபடி தானே நடந்தது. ஒரு விதத்துல சரிதான். எங்கேயாவது ரிப்பேர் பண்ணியிருந்தானா பாரு, எங்கேயாவது ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டியா, ஏதாவது கேஸ் எழுதிக்கிட்டானா, நம்பர் கொடுத்தானே, ஏதாவது காகிதத்துல எழுதினானா? இல்லைதான். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர், பெரும்பாலும் இன்ஸ்பெக்டருக்குத்தான் போறது காசு. என்னப்பா, 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து உத்தியோகத்துக்கு வந்திருக்கான். கொடுத்த காசை திருப்பி எடுக்க வேண்டாமா? ஒரு நாளைக்கு இப்படி 2-3 ஸ்கூட்டர்னு 300 ஆகுது பாரு. சேச்சே, அதெல்லாம் இருக்காது என்று என் மனைவி என்னை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். அதான் என்னடான்னு பார்த்தேன். இவராவது சாமர்த்தியமா போலீஸ்ல சொல்லி தொலைச்ச பொருளை மீட்கிறதாவது. சார், இவருக்கு தொலைக்கிறதுலையும் ஏமாத்துறதுலையும் டாக்டர் பட்டம் இருந்தா கேள்வி கேட்காம கொடுத்துடலாம். இவங்க அம்மாவே சொல்லி இருக்காங்க, பள்ளிக்கூடத்துல இருந்தே இப்படித்தானாம்.
புழுக்கை பென்சிலுக்கு புது பென்சிலை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருவாராம். இவங்க அப்பா கிட்ட இதுக்காக அடியும் திட்டும் வாங்கினது கணக்கு இல்லையாம். எனக்கு தெரிஞ்சே மாசம் ஒரு தடவையாவது யார்கிட்டையாவது ஏமாறுவாரு. ஃப்ரண்ட் பிளாக்ல ஒரு ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெஸ்பா ஸ்கூட்டர் அலாட்மெண்ட் பண்ணி தரேன்னு 1000 ரூபாய் ஏமாத்தினதும் இல்லாம எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து இன்னும் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. 8 வயசு பையன் ஒருத்தன் இவர்கிட்ட காட்டு செடியை ரோஜா செடின்னு காட்டி 60 ரூபாய்க்கு ஏமாத்தி இருக்கான். அடுத்த தெருவில் பெண்டாட்டி இறந்து போய் பிணம் எடுக்க காசு இல்லைன்னு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் அழுதி இருக்கார். அதே ஆளு 1/2 மணி நேரம் கழிச்சு பத்மா கஃபேல மசால் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதை பார்த்துட்டு என்னப்பா எல்லாம் நல்லபடியா நடந்துதான்னு விசாரிச்சாரு. அப்புறம் என் மனைவி என் மொத்த விஷயங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக விஸ்தாரமாக சொன்ன பொழுது எனக்கு கோபமே வரவில்லை. அது மட்டும் இல்லை, அதையெல்லாம் கேட்க கேட்க சந்தோஷமாகத்தான் இருந்தது. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.